ரௌத்திரம் பழகு. இப்போ எடுத்தாங்க, இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ எடுத்தாங்க. இந்த போர்வெல் இது பக்கத்து வீட்டு போர்வெல் இதுலேருந்து எடுத்துருக்காங்க. இதுலேருந்து எங்களுக்கு எப்படி சார் பழையபடி தண்ணி கிடைக்கும்? இப்போ எடுத்ததுங்க, அது 4 மாதமா அவங்க எடுத்து கையில் போட போதுமா? இங்கே பாருங்க சார், தண்ணி கூட தீ பிடிக்குது, நம்ம வெயில்ல பஞ்சு போல தான் எரியுது. தண்ணி கூட தீ பிடிக்குது, நம்ம வெயில்ல பஞ்சு போல தான் எரியுது. எண்ணெய் கம்பெனிகளால் குடிநீர் கழிவாயாச்சு, எரியும் தண்ணீரை கொண்டு எப்படி வாழ்வோமோ இன்று. எல்லாமே ரூபாயாச்சுங்க, நம்ம நாடு இடமுடமாகி போச்சுங்க. எல்லாமே ரூபாயாச்சுங்க, நம்ம நாடு ஏடாகூடமாகி போச்சுங்க. பொல்யூஷன்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாயிடுச்சு. வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது முகத்தை முழுசாக மூடிக்கிறோம், கையில் க்ளவ்ஸ் மாட்டிக்கிறோம், காலில் சாக்ஸ் மாட்டிக்கிறோம். கேட்டால் சிட்டிக்குள்ளே பொல்யூஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்கிறோமே தவிர்த்து எதனால் இந்த பொல்யூஷன் ஏற்படுது, அதனால் என்ன பாதிப்புகள்ன்றதுலாம் நம்ம உட்காந்து யோசிக்கிறது கிடையாது. நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி. வீட்டுக்கு ஒரு வண்டி தேவைப்படுது, அந்த வண்டியில் தான் எங்கேயாவது போயிட்டு வர்றோம். இந்த லைஃப் ஸ்டைலுக்கு இந்த பாதிப்புகள்லாம் வரதானே செய்யும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தானோ என்னவோ சென்னை உலக அளவில் அதிகமாக மாசுபட்ட நகரங்களில் 55வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்திய அளவில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பொல்யூஷனால் கண்டிப்பாக புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குன்னு இந்த வருஷம் வெளியான அறிவியல் அறிக்கைகள் சொல்லுது. வெஹிக்குலர் பொல்யூஷன்னாலேயே புற்றுநோய் மாதிரியான நோய்களை உண்டாக்க முடியும் அப்படின்னா, அப்போ தொழிற்சாலையினால் ஏற்படுற மாசுனால என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது? கம்பெனிகள் தொழிற்சாலைகள் பெருகிவிட்டால் நம் நாடு வளரும் என்பார். கம்பெனிகள் தொழிற்சாலைகள் பெருகிவிட்டால் நம் நாடு வளரும் என்பார். பணமது புழங்கிவிட்டால் மக்கள் எல்லோரும் முன்னேற்றம் அடைவார் என்பார். பணமது புழங்கிவிட்டால் மக்கள் எல்லோரும் முன்னேற்றம் அடைவார் என்பார். கேட்பதற்கு சட்டம் இருந்தும் ஆட்சி இருந்தும் அப்பாவி மக்கள் தானே துயரடைவார். கேட்பதற்கு சட்டம் இருந்தும் ஆட்சி இருந்தும் அப்பாவி மக்கள் தானே துயரடைவார். தொழிற்சாலை வளர்வதற்கு பல இழந்தோம், இறுதியில் பெற்றதென்ன நீங்களே சொல்வீர். தொழிற்சாலை வளர்வதற்கு பல இழந்தோம், இறுதியில் பெற்றதென்ன நீங்களே சொல்வீர். கம்பெனிகள் தொழிற்சாலைகள் பெருகிவிட்டால் நம் நாடு வளரும் என்பார். கம்பெனிகள் தொழிற்சாலைகள் பெருகிவிட்டால் நம் நாடு வளரும் என்பார். ஒரு பகுதியில் ஒரு தொழிற்சாலை இருக்குது, அது அந்த பகுதியை மாசுபடுத்துது அப்படின்னு நம்மளுக்கு தகவல் வரப்போ ரொம்ப சாதாரணமாக நம்ம வளர்ச்சிக்கு தேவைப்படுது, அந்த தொழிற்சாலைகள் முக்கியம், அதனால கொஞ்சம் பாதிப்புகள் அந்த பகுதி மக்கள் தாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்காக தமிழ்நாட்டோட பல முக்கியமான தொழிற்மயமாக்கப்பட்ட பகுதிகளை நாங்கள் போய் பார்த்தப்போ அங்கே இருக்கிற மக்களோட பிரச்சனை சாதாரணமாக தோணலை.
அதை வந்து வளர்ச்சியோட ஒரு விளைவாக பார்த்துட்டு கடந்து போயிட முடியும்னு தோணலை. கண்ணுக்கு தெரியாத மாசு கலந்த தண்ணியோ இல்லை காற்றோ வந்து இவ்வளோ பிரச்சனையை ஏற்படுத்துதுன்னா, சமீபத்தில் தண்டையார்பேட்டையில் இந்திய எண்ணெய் நிறுவனத்தோட பைப்லைன் வந்து லீக் ஆகி அங்கே இருக்கிற போர்வெல் கிணறுகளில் வந்து கலந்துருக்கு. இது செகண்டு, இது உள்ள ஒரு போர் ஒன்று இருக்குது. இது செகண்டு, இந்த வீட்டில் ஒரு போர் ஒன்று இருக்குது. இது ஒரு போர். மக்கள் இது தெரியாமல் கொஞ்ச நாள் அதையே பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து தண்ணிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியிலேருந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலமையில இருந்தாங்க. எங்கள் இடத்துல இருந்து தண்ணி எங்கே பாருங்க, எடுத்து அப்படி பெரட்டி பண்ணோம்னா துணி கப்புன்னு பிடிச்சிக்கணும். டேங்க்கில் மோட்ரு தண்ணி ஏற்றணும்னா அப்படியே பிடிச்சி எரியும். டேங்கை மோட்டரை தீ பிடிச்சி எரியும். இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் 10 மாதம் கடந்தோம். அதில் அந்த எனக்கு குடி தண்ணியும் சரியாக வராது, குடிக்கிறதுக்கு மட்டும்தான் அடிக்க முடியும். அப்போ மித்த பிழக்கத்துக்கெல்லாம் இதையே கொஞ்சம் தெளிய வச்சு இந்த ஆயில் தண்ணியவே நான் குளிப்போம், அப்படியே இதையே துணி துவைப்போம், யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப அழுது குமுறி கடந்த நேரத்தில் மீடியா புதிய தலைமுறைக்கு நான் ரொம்ப வாழ்க்கையில் கடமைப்பட்டிருக்கேன் சார். அது வந்து உள்ளே வந்த பிறகு தான் உடனே 3வது நாள் பாரத் பெட்ரோலியத்துலேருந்து ஒரு பெரிய அதிகாரி வந்தார். முத என்னை தான் பெல் அடித்து என்னை கூப்பிட்டார் கீழே. மேடம் 10 மாதம் பொறுத்துக்கிட்டீங்களே மேடம், ஒரு 3 நாள் பொறுத்துக்கோங்க, உங்களோட ஆழ்துளை குழாய் கிணறுல டியூப் போட்டு ஆயிலெல்லாம் நாங்கள் உறிஞ்சி எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னோம். 3 நாளில் எடுத்துடுறோன்னு சொல்லி வேலையை ஆரம்பித்தாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் 4 மாதம் ஆகுது. இப்போ இந்த மாதத்தோட ஜூலையில் எடுக்க ஆரம்பித்தாங்க. 4 மாதம் முடியுது சார். இன்னமும் பாருங்கள், பாதி கூட எண்ணெயை அவங்களால பிரிக்க முடியல. இப்படி பாலாக்கி போட்டு வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இன்னும் எங்களுக்கு இல்லை. இழப்பீடு பற்றி வாயை திறந்து ஒரு நாள் ஓப்பனாக கேட்டேன். அப்போ ஒரு மேடம் சொன்னாங்க, அவங்க இத்தனைக்கு பாரத் பெட்ரோல் சம்மந்தப்பட்டவங்க இல்லை, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துலேருந்து வந்தாங்க. இழப்பீடு பற்றி பேசாதீங்கம்மா, தண்ணி தான் ஃப்ரெஷ் வாட்டர் தான் கொடுப்பாங்க, உங்களுக்கு தண்ணியை சுத்தம் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அந்த மேடம். 4 மாதம் ஆச்சு சார், தண்ணியை சுத்தம் பண்ணல. இப்போ பட்டாசு சீசன், தீபாவளி டைமாக இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன பொறி பட்டால் கூட எங்கள் ஆழ்துளை குழாய் கிணறு 80 அடி சார். அதில் ஒரு பொறி பட்டாலும் அணைக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள். முதலாவது பாதுகாப்பே எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த சுத்தம் பண்ணுற ஆள் சொல்வார், நம்பிக்கையே இல்லைம்மா, இது எத்தனை மாதம் எடுத்தாலும் சரி, இது எவ்வளோ நாள் எடுத்தாலும் சரி, ஒன்றுமே பண்ண முடியாதும்மா. அவர் சொல்கிறாருங்க, படிப்பறிவில்லாத அந்த மனுஷன் சொல்கிறாரு. அவ்வளோத்தையும் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு அவங்க பேசாமல் இருக்காங்க. அவங்களுக்கே இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியல. இந்த க்ரோத்துங்கிற வார்த்தை வந்து பயாலஜிலேருந்து வந்துருக்கு. க்ரோத் மட்டும் இல்லை, க்ரோத் இருக்குது, டிகே இருக்குது, டெத் இருக்குது. வளரும், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறையும், அதுக்கப்புறம் அது மறையும். இது பயாலஜி. ஆனால் நம்ம வந்து இப்போ பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா க்ரோத் மட்டும்தான் இருக்குது, பாக்கி 2 ஸ்டேஜ் இல்லை அப்படின்ற ஒரு மாயத்தை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அந்த பாக்கி 2 ஸ்டேஜ் எங்கே இருக்குன்னா, நீங்கள் வளரும்போது வேற எங்கேயோ என்னமோ தேயுது. தொழிற்சாலை வளரும்போது தொழிற்சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதாயங்கள் தேயுது, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்வளங்கள் தேயுது, வருங்கால சந்ததிகள் தேயுது, இவங்களோட விவசாயம் தேயுது, இவங்களோட மீன்பிடிப்பு தேயுது. தொழிற்சாலைகள் வளர்ச்சி நம்ம நல்லதுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த பகுதி சமுதாயங்கள் ஏன் இந்த தொழிற்சாலைகளை விட மாட்டேங்குது? ஏன் சார், வீட்டில் ஏதாவது ஒரு திருட்டு பயமோ ஒரு கொலை மிரட்டலோ வந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பாதுகாப்பு இருக்கு. நாங்கள் யார்கிட்ட சார் போய் பாதுகாப்பு கேட்போம்? சொல்லுங்கள் சார், யார்கிட்ட போய் நாங்கள் பாதுகாப்பு கேட்போம்? எண்ணெய் கம்பெனிகளால் குடிநீர் கழிவாயாச்சு, எரியும் தண்ணீரை கொண்டு எப்படி வாழ்வோமோ இன்று எல்லாமே ரூபாயாச்சுங்க. நம்ம நாடு இடமுடமாகி போச்சுங்க, எல்லாமே ரூபாயாச்சுங்க, நம்ம நாடு இடமுடமாகி போச்சுங்க. ரௌத்திரம் பழகு.